தான் நம்ம முன்னெடுத்த முடியும். அதை நாங்கள் எந்த மாதிரி அரசியலை உள்வாங்கணும்னு சொல்லிட்டு நாம் வந்து யாரையும் முதலமைச்சர் உருவாக்குறதுக்கு கட்சியை வந்து எங்கள் தலைவரும் நாங்களுமே உருவாக்கலை. இந்த சித்தாந்தத்தை வந்து சித்தாந்த ரீதியான கட்சி நிறைய பேர் வந்து நீங்கள் இவங்களோட சேர்ந்தா கட்சியை காப்பாற்றிக்கலாம், இவங்களோட சேர்ந்தா எம்எல்ஏ உருவாக்கலாம், இவங்களோட சேர்ந்தா உங்களுக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கலாம். அதுக்காக எங்கள் தலைவரோ இதுக்கான சித்தாந்தமும் உருவாக்கப்படலை. எங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக எங்கள் தலைவர் வந்து கட்சியை காப்பாற்றிக்காக ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வரலை. ஒரு 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 நியூ பார்ட்டிஸ் கொண்டு வரணும். இன்னைக்கு 100ல் 90 பேர் 95 பேர் ஒரு மாற்றத்துக்கான அரசியலை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எப்படின்னு வரும்போது தான் இந்த புதிய ஒரு அரசியலை உருவாக்கும் பொழுது இதுக்கு வந்து கூட்டணிக்கெல்லாம் நான் தடையா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சில பேர் பரப்பி விட்டு இவர் வந்து திமுக அனுப்பிச்சு விட்டாரு, விசிகேல வந்து அதிகாரம் வேணும்னு சொல்லும் பொழுது அது ஒரு டிபேட் ஆகும்போது இவர் பிஜேபி அனுப்பிச்சு விட்டாரு, விசிகேல முதல் முறையாக உள்ள வரும் பொழுது இல்ல இவர் டிஎம்கே அனுப்பிச்சு விட்டாரு. யாரையும் அரசியலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பணியை செய்ய என்னுடைய எல்லா தொழில்களையும் விட்டுட்டு எங்களுடைய தலைவருடைய